எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கேக்கில் பல வெரைட்டி சாப்பிட்ருக்குறோங்க. பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்ருக்கோம், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, சாக்லேட் ட்ரஃபிள்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்ருப்போம். ஆனாலும் சின்ன வயசில் அந்த ஆனுவல் டேயில், ஸ்போர்ட்ஸ் டேயில், ஃபேர்வெல் பார்ட்டியில் இன்னும் ஒரு ஸ்லைஸ் எச்சா கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கி போய் பார்த்த அந்த பிளெயின் கேக் தாங்க ஸ்பாஞ்ச் கேக்குன்னு சொல்லுவாங்க. வீட்லேயே இந்த பிளெயின் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாய் சோறு சேனலுங்க. எங்களோட காணொளிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேக் கலவையை நம்ம மிக்சியில் தாங்க அடிக்க போகிறோம். அதுக்கு ஜூஸ் ஜார் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டீ கிளாஸ் அளவு தாங்க நான் எல்லாமே சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒரு கிளாஸ் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. முதல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த தருணத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அடுத்தது இது கூட 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. முட்டை இல்லாத கேக் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 2 முட்டைகளை நம்ம உடச்சி ஊற்றிட்டு நல்லா 1 நிமிஷம் வரலும் நம்ம மிக்சியில் அடிக்கணுங்க. இது கூட நான் 1/4 கிளாஸ் வெண்ணெயும் 1/4 கிளாஸ் எண்ணெயும் சேர்த்துருக்குறேங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1/2 கிளாஸு பக்கம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரலும் விடாமல் ஒரே சுற்றில் வச்சு அரைச்சிட்டு வந்துடணுங்க. நிறுத்தாமல் அரைச்சிட்டு வரணுங்க. வெண்ணெய் இல்லாதவங்க 1/2 கிளாஸ் எண்ணெய் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தருணத்துக்கு அரைச்சிட்டு வரணுங்க. இது கூட நம்ம புளிப்பில்லாத கெட்டியான ஒரு 1/2 கிளாஸ் தயிர் நம்ம இது கூட சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் வரலும் அரைச்சிடணுங்க, நிறுத்தாமல். பாருங்கள், இந்த தருணத்துக்கு இருக்குது. தயிரில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க, கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கிளாஸ் நான் மைதா மாவு சலித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதை நான் சேர்த்துக்கிறேன். கெட்டி இல்லாமல் இருக்கணுங்க, அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இது கூட பேக்கிங் பவுடர் தாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு டப்பா வந்து 15 ரூபா தாங்க வரும். நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க, சோடா உப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சோடா எடுத்துருக்குறேங்க, 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் இது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுங்க. இது ஒரு 33 ரூபா தாங்க வரும். அதில் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எசன்ஸ் இல்லாதவங்க ஒரு 10 ஏலக்காய் பக்கம் தோல் நீக்கி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல் வராது. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே சுற்றில் கலக்கிட்டு வரணுங்க. ரொம்பவும் கலக்கக்கூடாது. மாவு போய் அந்த முட்டையோடு நல்லா சேரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் ரொம்பவும் கலக்குனிங்கன்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லாம் கலைஞ்சிரும், அப்போ கேக் சாஃப்டாக வராது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரே பக்கமாக கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. இந்த தருணத்துக்கு இருக்கணுங்க, இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்ததுன்னா இன்னுமே நீங்கள் மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் வீட்டில் இருக்கிற பால் காய்ச்சுற பாத்திரம் தாங்க எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் தடவி இருக்கிறேங்க. பட்டர் பேப்பர் தேவையில்லைங்க, எண்ணெய் இருந்தாலே போதும். எண்ணெய் அல்லது வெண்ணெய் போட்டு 3/4 பக்கம் நான் நல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்குறேங்க. ஒட்டாமல் வரும், பயப்பட தேவையில்லை. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அதில் 1/2 கப்பு மட்டும்தான் மாவு ஊற்றணும். ஏன்னா கேக்கு வந்து பேக்காகி வரப்போ 3/4 வந்துடும். மாவு நல்லா செட்டில் ஆகிறதுக்காக ஒரே ஒரு தட்டு தட்டிடுங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் எதாவது சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. பாதாம், பிஸ்தா ஏதாவது இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கி கூட மேலே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் மேலால் வைக்கிறேங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் குக்கரில் மணலும் கல்லுப்பும் சேர்ந்த கலவையை நான் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வெறும் மணல் அல்லது வெறும் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. மேலே ஒரு 4 கல் மாதிரி இருந்ததுங்க, அதை நான் வச்சுட்டு ஸ்டாண்டு வைக்கணுங்க. ஸ்டாண்டு இல்லாதவங்க வளையம் வைக்கலாம், வளையம் இல்லாதவங்க ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த தட்டு கூட வைக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு மேலே நம்ம அந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம், அவ்வளோதான். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. விசில் போடாமல் மூடி வச்சுருந்தேன். நம்ம அதுக்கு பேர் ப்ரீ ஹீட்டுன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற
மாவு கலவையை வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷங்க நல்லா வாசம் வரும். அந்த தருணத்துக்கு நீங்கள் அடுப்பை நிறுத்திடுங்க. விசில் போடாமல் வச்சுருங்க. கரெக்டாக எனக்கு 18 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா வாசம் வந்துச்சு. நான் அடுப்பை நிறுத்திட்டேன். குத்தி பார்த்தா இந்த மாவு இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு சினுக்குர்த்தி அல்லது கத்தி கூட வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் இருந்தால் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10-15 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுட்டேங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் கத்தியால் எடுத்து விட்டிங்கனாலே நீட்டாக வந்துடுங்க. நம்ம வெண்ணெய் தடவி இருக்கிறனால. அவ்வளோதாங்க. இதுக்கு இன்னும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கணுங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி தெரியுது. உங்களுக்கு வாசம் வர டைமில் நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், அழகாக வந்துருச்சு. கீழே ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சுவையான ப்ளெயின் கேக் அல்லது ஸ்பாஞ்ச் கேக் தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய் சோறு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.